வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம். தேவர்களின் அரசனான இந்திரன் ஒரு முறை தன் வெள்ளையானை ஐராவதம் மீது பவனி வந்து கொண்டிருந்தான். அவனது வாகனமான அந்த வெள்ளை யானைக்கு தான் இந்திரனை தாங்குவதால் ஒரே கர்வம். அப்போது சிவன் கொடுத்த புனிதமான தாமரை மலர் ஒன்றை தவமுனிவரான துர்வாசர் இந்திரனுக்கு பரிசாக கொண்டு வந்தார். இந்திரன் ஆணவத்துடன் அந்த புனிதமான மலரை அலட்சியமாக வாங்கி தன் வெள்ளையானையின் மத்தகத்தின் மேல் வைத்தான். யானையோ இன்னும் அதிகச் செருக்குடன் அந்த மலரை காலில் போட்டு மிதித்து நசுக்கியது. இதைக் கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் உடனே சிவபெருமானின் பிரசாதத்தை அவமதித்த நீ உன் வெள்ளை நிறத்தையும் பெருமையையும் இழந்து பூலோகத்தில் சாதாரண காட்டு யானையாக போய் அலைவாய் என்று சாபமிட்டார். சாபத்தின் காரணமாக வெள்ளையானை உடனடியாக கருப்பு நிறமாக மாறி பூமிக்கு வந்து பல காடுகளில் அலைந்து திரிந்தது. 100 ஆண்டுகள் கழித்து ஒருநாள் அந்த யானை மதுரைக்கு அருகில் உள்ள கடம்பவனம் இன்றைய மதுரை என்னும் இடத்திற்கு வந்தது. அங்கே அது பொற்றாமரை குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து அங்கிருந்த ஒரு சிவலிங்கத்திற்கு தும்பிக்கையால் நீராட்டி தாமரை மலர்களால் பூஜை செய்தது. யானையின் பக்தியைக் கண்ட சிவபெருமான் அதன் முன் தோன்றி ஐராவதமே உன் சாபம் நீங்கிவிட்டது. நீ மீண்டும் தேவலோகம் செல்லலாம் என்று அருளினார். யானை மகிழ்ச்சி அடைந்து அதன் பழைய வெள்ளை நிறத்தை பெற்றதுடன் சிவபெருமான் தனக்கு அளித்த வரத்தினால் இந்திர விமானத்தை தாங்கும் 8 யானைகளில் ஒன்றாகச் சிற்ப வடிவம் கொண்டு மதுரையில் நிலையாக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றது.